வணக்கம். இரண்டு வேறுபட்ட உலகங்கள் ஒன்றாக இணைந்தால் எப்படி இருக்கும் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நம்மதிந்த வரலாற்று விளக்க காட்சிக்கு உங்களை மிகுந்த அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் ஒரு அற்புதமான பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம். இந்தியாவின் ஒரு நகரம், ஆனால் அதன் தெருக்களில் வீசுவதோ பிரெஞ்சு வாசம். அதுதான் நம்ம பாண்டிச்சேரி. இது இரண்டு உலகங்களின் நகரம் என்று ஏன் சொல்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இன்று ஆழமாக பார்க்கப் போகிறோம். சரி, வாருங்கள், தலைப்புக்குள் செல்வோம். இன்றைய நமது இந்த விளக்க காட்சியில் பாண்டிச்சேரியின் சிறப்பை உணர்த்தும் 6 முக்கிய விஷயங்களை பார்க்கப் போகிறோம். இரண்டு உலகங்களின் நகரம், பிரெஞ்சு தமிழ் வர்த்தகம், சந்தனமும் ஆன்மீகமும், கோவில் யானை லக்ஷ்மி, மத நல்லிணக்கம் மற்றும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவு. முதல் பகுதி, இரண்டு உலகங்களின் நகரம். மீன்பிடி கிராமத்திலிருந்து பிரெஞ்சு மையமாக. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். 1673 இது வெறும் ஒரு சிறிய மீன்பிடி கிராமம். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வங்காள விரிகுடாவில் அமைந்திருந்த இந்த கிராமத்தை சுல்தானிடமிருந்து வாங்கியது. முதலில் இங்கு படகுகளை நிறுத்துவதே சவாலாக இருந்தாலும் ஆற்றின் வழியாக உள்நாட்டிற்குள் எளிதாக செல்ல முடிந்ததால் அவர்களின் வர்த்தகம் சும்மா கிடுகிடுவென வளரத் தொடங்கியது. இந்த காலக்கோட்டைய கொஞ்சம் பாருங்களேன். 1673 பிரெஞ்சுக்காரர்கள் இங்கே வந்ததில் தொடங்கி 1754 புகழ்பெற்ற ஆளுநர் ஜூப்ளெக்ஸ் பிரான்சுக்கு திரும்பியது, பின்னர் 1761 நடந்த மிகப்பெரிய பிரிட்டிஷ் தாக்குதல், இறுதியாக 1962 கையெழுத்தான ஒப்படைப்பு ஒப்பந்தம் வரை பாண்டிச்சேரி இந்த 3 நூற்றாண்டுகளில் எப்படி உருமாறியது என்பதை புரிந்து கொள்ள இந்த தேதிகள் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். பாண்டிச்சேரியின் இந்த இரட்டை கலாச்சாரம் வெறும் கதைகளில் மட்டுமல்ல, அங்குள்ள வீடுகளிலுமே இருக்கிறது. பாண்டிச்சேரியின் பிரெஞ்சு பகுதியும் தமிழ் பகுதியும் ஒரு கால்வாயால் பிரிக்கப்பட்டுள்ளன. 1865களில் கட்டப்பட்ட இந்த பாரம்பரிய வீடுகளை பாருங்கள். மேல்தளத்தில் பிரெஞ்சு பாணியில் நேர்த்தியான தூண்கள். ஆனால் தரைத்தளத்திற்கு வந்தீர்களென்றால் மக்கள் கூடி பேசும் நம்ம ஊர் பாரம்பரிய திண்ணைகள். இரண்டு வெவ்வேறு கலாச்சாரங்கள் ஒரே வீட்டில் எவ்வளவு அழகாக இணைகின்றன பார்த்தீர்களா? இரண்டாம் பகுதி, பிரெஞ்சு மற்றும் தமிழ் வர்த்தகம். டூப்ளெக்ஸ் மற்றும் பிள்ளை. பாண்டிச்சேரியை உலகத்தரத்திற்கு உயர்த்திய இரண்டு முக்கிய நபர்களைப் பற்றி இப்போது நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோசப் பிராங்கோயிஸ் டூப்ளெக்ஸ் 1742 பிரெஞ்சு இந்திய காலனிகளின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிரெஞ்சு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய லட்சியமாக இருந்தது. அவரது லட்சியங்களை அடைய அவருக்கு ஒரு சிறந்த துணையாக அமைந்தவர்தான் ஆனந்த ரங்கப்பிள்ளை. துபாஷ் என்ற வார்த்தையை நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அடிப்படையில் இவர்கள் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் உள்ளூர் மன்னர்களுக்கும் இடையே தகவல் தொடர்பை ஏற்படுத்திய ஒரு மத்தியஸ்தர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர். திறமையான வியாபாரியான ஆனந்த ரங்கப்பிள்ளை ஒரு சிறந்த துபாஷாக மாறினார். மற்ற பிரெஞ்சு அதிகாரிகளையே ஆளுநர் டூப்ளெக்ஸ் நம்பவில்லை என்றாலும் ஆனந்த ரங்கப்பிள்ளையை அவர் முழுமையாக நம்பினார். இவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு நெருங்கிய நட்பு உருவானது. இவர்களுடைய அந்த நட்பு ஒரு மிகப்பெரிய பொருளாதார புரட்சிக்கே வித்திட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். மரச்சிற்பிகள், பொற்கொள்ளர்கள், நெசவாளர்கள் என பலரும் பாண்டிச்சேரியில் குவிந்தார்கள். சென்னை, அதாவது அன்றைய மெட்ராஸில் தயாரிக்கப்பட்ட மிக அற்புதமான வேலைப்பாடுகள் கொண்ட ஆடைகள் இங்கிருந்துதான் ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. தென்னிந்தியா முழுவதும் இவர்களின் வர்த்தகம் கொடிகட்டி பறந்தது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு கட்டத்தில் இவர்கள் ஆட்சி செய்த நிலப்பரப்பு ஒட்டுமொத்த பிரான்ஸ் நாட்டை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு பெரியதாக இருந்தது. நம்பவே முடியல இல்லையா? மூன்றாம் பகுதி, சந்தன மரமும் ஆன்மீகமும். மிகவும் மதிப்புமிக்க மரம். வர்த்தகத்திலிருந்து நாம் சற்று ஆன்மீக பக்கம் திரும்புவோம். அந்த காலகட்டத்தின் மிகப்பெரிய ஆடம்பர பொருளே மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து கிடைத்த சந்தன மரங்கள்தான். இந்த மரத்தின் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? பிரெஞ்சுக்காரர்கள் இந்த சந்தன மரங்களை ஒரு வகையான நாணயமாகவே பயன்படுத்தினார்கள் என்றால் பார்த்துக்கொள்ளுங்களேன். சுமார் 700 ஆண்டுகள் பழமையான வில்லியனூர் கோவில்ல தினமும் எப்படி சந்தன பசை தயாரிக்கப்படுகிறது என்ற இந்த நுணுக்கமான விஷயங்களை கவனிப்போம். முதலாவதாக, காட்டில் காய்ந்து போன சந்தன மரங்களை மட்டுமே எடுப்பார்கள். பிறகு வலது கையின் நடுவிரலை மட்டுமே பயன்படுத்தி தண்ணீரைக் கொண்டு சந்தன மரத்தை உரைக்க வேண்டும். வேறு எந்த விரலும் இதில் படக்கூடாது. இறுதியாக இந்த தூய்மையான பசை சிவபெருமானுக்கு படைக்கப்படுகிறது. இந்த சந்தனத்தின் தனித்துவமான நறுமணம்தான் மனிதனின் ஆன்மீக விழிப்புணர்வை குறிப்பதாக நம்பப்படுகிறது. இதனுடன் இணைந்த ஒரு நெகிழ்ச்சியான உள்ளூர் நம்பிக்கையும் இங்கு இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் இந்த சந்தன பசையை பிரசாதமாக பெற்று நெற்றியில் இட்டுக்கொண்டால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பது ஒரு ஆழமான நம்பிக்கை. அப்படி பிறக்கும் குழந்தைகளுக்கு அவர்கள் சந்தன பாக்கியம் என்று ஆசையாக பெயர் சூட்டுகிறார்கள். அதாவது சந்தனத்தின் மூலம் கிடைத்த அதிர்ஷ்டம் என்பது இதன் அர்த்தம். எவ்வளவு அழகான ஒரு வழக்கம்! நான்காம் பகுதி, கோவில் யானை லக்ஷ்மி.
வாழும் விநாயகர். நம்ம ஊரில் அறிவின் கடவுளான விநாயகர் எவ்வளவு பிரபலம் என்று உங்களுக்கு தெரியும். மனித உடலும் யானை முகமும் கொண்ட அதே விநாயகரின் மறு உருவமாகவே பாண்டிச்சேரி மக்களால் நேசிக்கப்படும் கோவில் யானையான லக்ஷ்மியை பற்றி இப்போது பார்க்கப் போகிறோம். லக்ஷ்மி எவ்வளவு செல்லமாக பராமரிக்கப்படுகிறாள் என்பதை பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு கடவுளுக்கு நிகரான கவனிப்பு. அதிகாலையிலேயே 2 மணி நேரம் குளியல், பிறகு ஒரு பாரம்பரிய ஆயுர்வேத மசாஜ், இறுதியாக மதச்சின்னங்கள் மற்றும் சந்தனத்தால் அவள் அழகாக அலங்கரிக்கப்படுகிறாள். 4 தலைமுறைகளாக யானைகளை பராமரித்து வரும் ஒரு குடும்பம்தான் லக்ஷ்மிய மிகவும் அன்போடு கவனித்துக் கொள்கிறது. இதை அவர்கள் தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாகவே நினைக்கிறார்கள். லக்ஷ்மியின் தனித்துவமான வெள்ளை நிற நகங்களுக்காகவே 19 ஆண்டுகளுக்கு முன்பு அவள் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டாள். உள்ளூர் மக்களுக்கும் லக்ஷ்மிக்கும் இருக்கும் அந்த உணர்வுபூர்வமான பிணைப்பு ரொம்பவே ஆழமானது. கல்வி, செல்வம் மற்றும் வெற்றியை தேடி வரும் மாணவர்களின் தலையில் தனது தும்பிக்கையை மெதுவாக வைத்து அவள் ஆசீர்வதிப்பதை பார்ப்பதே ஒரு தனி அழகு. 5ஆம் பகுதி, மத நல்லிணக்கத்தின் சான்று, ஒருங்கிணைந்த நம்பிக்கைகளின் நகரம். இப்போது நாம் தூய இருதய ஆண்டவர் தேவாலயத்திற்கு வருவோம். 17ஆம் நூற்றாண்டில் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட சாதிய படிநிலையில் கீழே வைக்கப்பட்ட மக்களுக்கு இயேசு சபை பாதிரியார்கள் திருமுழுக்கு அளித்தனர். இதன் மூலம் அவர்களுக்கு சம உரிமைகளுடன் கூடிய பிரெஞ்சு குடியுரிமை கிடைத்தது. இது அவர்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்தது. உள்ளூர்வாசியான லியோவின் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்கள். நான் இந்து, கத்தோலிக்கன், முஸ்லிம், எனக்கு எதுவும் மாறவில்லை. இந்த ஒரு வரி போதாதா பாண்டிச்சேரியின் மத நல்லிணக்கத்தை புரிந்து கொள்ள? பல தலைமுறைகளாக இந்துக்களாக இருந்த குடும்பங்கள் தேவாலயங்களுக்கும் செல்கின்றன. லியோ இஸ்லாமிய புனித தலங்களுக்கும் சென்று தியானம் செய்கிறார். இங்குள்ள மக்கள் எல்லா வழிபாட்டு முறைகளிலும் எந்த பாகுபாடும் இன்றி மனதார கலந்து கொள்கிறார்கள். இப்போது நாம் நமது விளக்கக் காட்சியின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். 6ஆம் பகுதி, வரலாற்றுச் சிறப்புமிக்க முடிவு. 2 தாயகங்களுக்கிடையே ஒரு தேர்வு. பல நூற்றாண்டுகளாக நடந்த அதிகார போட்டிகள் மற்றும் இந்தியாவின் சுதந்திரத்திற்குப் பிறகு ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. 1962இல் நடந்த அந்த நிகழ்வு பாண்டிச்சேரியின் நவீன வரலாற்றில் ஒரு மிக முக்கிய திருப்புமுனை. இந்த தேதியை கொஞ்சம் உற்று பாருங்கள். ஆகஸ்ட் 16, 1962. அன்று நள்ளிரவு தூதரகத்தில் மக்கள் கூட்டமாக கூடியிருக்கிறார்கள். ஒரு பதற்றமான சூழ்நிலை. தாங்கள் பிறந்த மண்ணான இந்தியாவா அல்லது தாங்கள் வாழ்ந்து பழகிய பிரெஞ்சு கலாச்சாரமா? இந்த இரண்டில் ஏதேனும் ஒரு குடியுரிமையை அந்த நள்ளிரவுக்குள் அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு பக்கம் பிறந்த நாடு, மறுபக்கம் பழகிய கலாச்சாரம். இது அவர்களுக்கு எவ்வளவு உணர்ச்சிகரமான ஒரு தருணமாக இருந்திருக்கும். அங்கு என்ன நடந்தது தெரியுமா? இந்த மாபெரும் எண்ணெய் கவனியுங்கள். 5000! ஆம், அன்றைய மக்கள் தொகையில் சுமார் 10% பேர், அதாவது 5000 மக்கள் பிரெஞ்சு குடியுரிமையை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் இந்தியாவிலேயே வாழ்ந்தாலும் பிரான்ஸ் நாட்டை தங்களின் 2வது தாயகமாக என்றென்றைக்கும் மனதார ஏற்றுக்கொண்டார்கள். இன்றும் அந்த 5000 பிரெஞ்சு குடிமக்கள் பாண்டிச்சேரியில் வாழ்ந்து வருகிறார்கள் என்பது இந்த நகரத்தின் வரலாற்று ஆழத்தை நமக்கு காட்டுகிறது. நாம் இந்த விளக்க காட்சியின் முடிவிற்கு வந்துவிட்டோம். இப்போது உங்களிடம் நான் ஒரு கேள்வியை விட்டு செல்கிறேன். நூற்றாண்டுகள் கடந்தாலும் பாண்டிச்சேரி இந்தியாவின் பிரெஞ்சு நகரமாகவே தொடர்கிறதா? நாம் இன்று பார்த்த இந்த பிராங்கோ தமிழ் பாரம்பரியமும் இரட்டை கட்டிடக்கலையும் மக்களின் வாழ்க்கை முறையும் நிச்சயமாக இந்த கேள்விக்கு ஆம் என்றே அழுத்தமாக பதிலளிக்கின்றன. ஒரு நகரம் எப்படி 2 வேறுபட்ட உலகங்களை இத்தனை அழகாக தன்னுள் தாங்கி நிற்கிறது என்பதை இந்த விளக்க காட்சியின் மூலம் நீங்கள் நிச்சயம் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்றுத் தேடலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.